நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தர்மையான காலவேளையிலும் தேவனை பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த இணையதளத்தின் வாயிலாக திரும்பவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுதும் இந்த ஆராதனை காரணமாக நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கால விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிற ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீர். அதிசயமாய் எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீர். நேர்த்தியாய் நடத்தி வருகிறீர். உடைய இறக்கங்களுக்காய் தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அன்புடன் நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறதால உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக, உடைய இரக்கங்களுக்காக, உடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபைத்தாங்க. கர்த்தருடைய வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவ கரங்குடன் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும், எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும். எல்லா துதியும் மகிமையும் உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கப்படியா இருக்கிறோம். நம்மத்திலே சகோதரி ஷீலா ராஜ்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நாமும் அவர்கள் கூட இணைந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பாடி துதித்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போமாக, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. சகோதரி ஷீலா ராஜ்குமார் அவர்கள் நாமத்திலே தேவனை மகிமைப்படுத்துவார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த நாள் வரை நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த நெருக்கமான நாட்களிலும் தீங்கு நாட்களிலும் தேவன் நமக்கு சகாயராயிருந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க நாட்கள் போதாது, நேரம் போதாது, நம்முடைய சமயங்கள் போதாது. எத்தனை நன்மை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இருந்தது ஒரு இதயத்தோடு கூட ஆராதிக்கிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து இந்த பாடல்களை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். ஆண்டவர் இந்த நாட்டில் நம்ம வீடுகளில் இருந்து ஆராதிக்க தான் நம்மள தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். வீட்டில இருந்து ஆண்டவரை உண்மையோடு கூட அவர் ஆராதிக்கும் போது தேவன் நம்முடைய இடத்துல நம்முடைய வீடுகளில் கடந்து வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவரை எண்ணி நம்ம துதி செய்வோம். கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஒன்றும் அணுகாதபடி தேவன் பாதுகாத்து வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வோம். Thank you.
மந்தமாகவும் இல்லை. தேவனுடைய நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வீடுகளிலிருந்து ஜெபித்த ஜெபத்திற்கு நமக்கு பதில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ நெருக்கமான சூழலிலும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தவான்களாக இன்னும் ஆண்டவருக்காக நம்ம மகிமையாக சாட்சியாக எழுதுவதற்காக தான் இந்த நாட்களை தேவன் நமக்கு அனுமதி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம ஆண்டவரை உண்மையாக நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்ம எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் அவரை ஆராதிக்கும் போது அவர் இறங்கி வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த இடமா இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ரொம்ப நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்து நம்ம பயப்படாதபடிக்கு ஆண்டவருக்காக நாம் எல்லாவற்றையும் செய்ய நாம் தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே. சுத்தமிழோ மாறிடவே, சுடர்கள் பொழிந்ததே. சுத்தமிழோ மாறிடவே, சுடர்கள் பொழிந்ததே.
சுடர்களாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ராஜா ஆண்டவரே சொல்றார், ஆண்டவரே நீர் என் கோட்டையும் என் அரணும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறான்னு சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மேல நினைவாய் இருக்கிறார். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்லி நம்முடைய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கும் கவலை கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுத்து சோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களை சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சிறுமையும் எளிமையுமான என்னை நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். கர்த்தாவே
சத்துவம் இல்லாத நேரத்துல நமக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இதனால எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு வேலை இல்லையாப்பா, வருமானம் இல்லையா ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனை நாள் இப்படி இருக்கிறான் தேவன் இதற்கு பதிலாக ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற நாட்கள் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் நமக்கு இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவே நம்முடைய தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எதை குறித்து கவலை கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் போது எல்லா சூழலையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனை பாடி துதிக்க ஆண்டவர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சபையில் உள்ள சிறு பிள்ளைகள் பாடல்கள் மூலமாக, வசனங்களை சொல்வது மூலமாக, கதைகளை சொல்வது மூலமாக தன்னுடைய தாளந்துகளை, திறமைகளை வெளிப்படுத்தி வருவதற்காக ஆண்டவரை மையப்படுத்துகிறேன். தொடர்ந்து சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர்கள் கொடுத்த காரியங்களை கர்த்தருக்கு மகிமையாக உங்கள் பெற்றோருடைய இணைந்து நீங்கள் இந்த கிட்ஸ் சர்வீஸ்ல உங்களுடைய தாளங்களை வெளிப்படுத்தும்படியாக உற்சாகப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய தனி ஜெபங்கள், குடும்ப ஜெப நேரங்கள், வேத வாசிப்பு, தியானம் என்று சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே மிகுந்த கிரமமாக, ஒழுங்காக, ஜாக்கிரதையாக, செவ்வையாக நடப்பதிலே நாம் கவனம் செலுத்துவோம். இன்னும் அதிக ஊக்கமாய் ஜெபிப்போம். வெகு சீக்கிரத்திலே நாம் விடுதலையோடு கூட இணைந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை தடைகள் இருந்தாலும் தடைகளை நிச்சயமாய் மாற்றி வெகு சீக்கிரத்திலே நம்ம எல்லாரும் ஒன்றுக்கூடி தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இப்பொழுது கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலே பாஸ்டர் நஸ்ரேன் லாரன்ஸ் அவர்கள் நமத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இருக்கிறார்கள். எனவே இந்த வேளையிலே நம்முடைய சிந்தைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். பாஸ்டர் நஸ்ரேன் லாரன்ஸ் அவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது
தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் என்ற செய்தி பார்க்க போகிறோம். வாசிக்கும்படியான வேத வசனம் எரேமியா புத்தகத்தில் இருந்து 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. வேதாகமம் தேவனுடைய திட்டத்தை நமக்கு ஒரு உன்னதமான தேவனுடைய உன்னதமான திட்டத்தை நமக்கு வேதாகமம் முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும், நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் வேதாகமத்தின் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் சிருஷ்டிப்பும் வரலாறும் நமக்கு புரியும்படியாக வேதத்தில் அர்த்தமுள்ளதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் தேவனாக இருக்கிறார். அவரே அனைத்தையும் ஆண்டு வழிநடத்தி கொண்டும் இருக்கிறார். அவருடைய ஞானத்திற்கு மேலாக எந்த விதமான காரியமும் சம்பவிப்பதும் இல்லை, நடப்பதும் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய சிருஷ்டிப்பின் கர்த்தர் எல்லாவற்றையும் தாம் நிச்சயித்திருக்கிற இலக்கை நோக்கி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. வேத புத்தகத்தில் ஏசாயாவின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இப்படியாக நமக்கு சொல்கிறது. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆரம்பம் முதல் அவருடைய திட்டத்தை, உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தேவன். அவர் ஒரு திட்டத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த மீட்பின் திட்டமானது தேவனுடைய சுபாவத்திலிருந்து வெளிப்படுகிறது. வேதாகமம் கடவுளுடைய திட்டத்தை மைய பொருளாக கொண்டுதான் வேதாகமத்தம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தின் முக்கியமான போதனை என்னவென்றால், தேவனுடைய திட்டத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதாகமத்தோட முக்கியமான ஒரு போதனை. நாம் வேதாகமத்தை வாசிப்பதன் மூலமாகவும் அதை நமக்குள் கலந்து ஆலோசிப்பதன் மூலமாகவும் வியாக்கியான பண்ணவரின் மூலமாகவும் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். தேவன் தம்முடைய உன்னதமான திட்டத்தை தன்னுடைய ஜனங்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக இங்கே வெளிப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய ஜனங்களை தெரிந்து கொள்வது மாத்திரமல்லாமல் அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார், அவர்களோடு தேவன் உடன்படிக்கையும் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் மூலமாக தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். திருச்சபையின் மக்களும் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டத்தை நாம பல கோணங்களில் பார்க்க முடியும். வேத புத்தகத்துல தேவனுடைய திட்டத்தை மிக தெளிவாக அநேக இடங்களில் எழுதியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை வேதாகமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா பல இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் மிக முக்கியமாக ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மிக தெளிவாக தேவன் எழுதியிருக்கிறாங்க. யாத்திராகமம் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 22வது வசனத்தில் இருந்து 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்து வரைக்கும் நான் வாசித்து பார்ப்போமே. ஆனால் அங்கே தேவன் தன்னுடைய திட்டத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். இங்கே யாத்திராகமம் புத்தகத்துல மோசேயும் ஆரோனும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய கட்டளையின் கீழ் அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்கள், எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தேவனுடைய கட்டளையின் கீழ் மோசே பார்வோன் இடத்திற்கு சென்று, இந்த ஜனங்களை நீங்க விடுவிக்க வேண்டும்,
கர்த்தருக்கு நாங்கள் ஒரு பணி செலுத்த வேண்டும், நாங்கள் அவர்களோடு ஆராதிக்க வேண்டும் என்று உத்தரவு கேட்கும் பொழுது பார்வோன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்ப மறுத்து விட்டார். அந்த மறுத்து விட்டது மாத்திரம் அல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேலை பளுவை அதிகமாக்கி விட்டார். இதற்கு முன்பு செய்து கொண்டிருந்த வேலையை காட்டிலும் இப்பொழுது அதிகமான வேலை பளுவை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தரா யாருன்னு எனக்கே தெரியாது, நான் எப்படி அனுப்புவேன் என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல் வழக்கமாக பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களின் வேலை பளுவை அதிகமாக்கியது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆளூட்டிகளை கூப்பிட்டு இவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால், செங்கலை அதிகமாக கொண்டு வரவில்லை என்றால் இவர்களை தண்டிக்கவும் கடிந்து கொள்ளவும் அவர்களை தண்டனைக்குரிய கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய ஆட்களுக்கு பார்வோன் கட்டளையிட்டான். இதன் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் துன்பப்பட்டாங்க, மிகவும் கஷ்டப்பட்டாங்க, மிகவும் வேதனைக்குள்ளானார்கள். இதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய இருக்கிற அந்த மூப்பர்களிடத்தில் சென்று முறையிட்டார்கள். அந்த மூப்பர்கள் இதை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மோசே இடத்தில் முறையிட்டார்கள். உங்க 2 பேரால தான், யாரால? மோசேயாலும் ஆரோனின் நிமித்தமாகவும் தான் இந்த ஜனங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. உங்களாலதான் இவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி மோசேயையும் ஆரோனையும் குற்றப்படுத்துவது போல இந்த மூப்பர்கள் எல்லோரும் அவர்கள் இருவரையும் குற்றப்படுத்தினார்கள். இதை கேட்ட மோசே தேவனிடத்திற்கு சென்று முறையிடுகிறார். தேவனிடத்தில் போய் அவர் முறையிடுகிறார். தேவன் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அந்த இடத்தில் அவர் ஒரு 4 அம்ச திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். மோசே தேவனை நோக்கி கேட்ட கேள்வி. முதலாவது யாத்ராம் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினேன்? அப்போது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன என்று கேட்கிறார். இந்த கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா, தேவனை குற்றப்படுத்துவது போல கர்த்தரை குற்றப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியை அவர் மிக மிஞ்சி ஒரு காரியத்தை பெருசுப்படுத்தி நமக்குள்ள பேசுற மாதிரி ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு காரியமா இருக்கும், அதை பெருசாக்கிற மாதிரி இங்க தேவனை குற்றப்படுத்துவது போல மோசே கேட்கிறார். நீ இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன என்று கேள்வி கேட்கிறார். நாமும் சில நேரங்களில் என்ன பண்றோம், இப்படிதான் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கோம். ரொம்ப நாள் வியாதி இருந்துகிட்டே இருக்கும், போகவே போகாது. அதனால உடனே என்ன செஞ்சிருந்தோம், ஏன் ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு அனுமதிச்சிங்க, ஏன் எனக்கு வர வச்சிங்க, இப்படிதான் கேட்போம். சில நேரங்கள் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம், வேதனைப்பட்டு கொண்டு இருப்போம், எந்த ஒரு காரியம் நடக்காமல் இருக்கும். இந்த நேரத்துல நாம ஜபிக்கிற ஜபம் கூட என்ன இருக்கும், தேவனிடத்தில் முறையிடுகிறது கூட தேவனை குற்றப்படுத்துவது கூட, ஏன் ஆண்டவரே இப்படிலாம் எனக்கு பண்ணீங்க, நான் தான் ஒழுங்கா ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கேனே, நான் தான் ஒழுங்கா ஆராதித்து கொண்டு இருக்கிறேனே, நான் தான் ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கிறேனே, நான் தான் காணிக்கை கொடுக்கிறேனே, நான் தான் குடும்ப ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் என்று நாமும் சில நேரங்களில் இந்த மோசையை போல தேவனை குற்றப்படுத்துகிறோம். இங்கே தேவன் மோசே கேட்ட அந்த கேள்விக்கு அவர் மிகவும் பொறுமையாக அதை கேட்டார். மோசே இடத்தில் அவர் கோபப்படல, மோசே அவருக்கு சத்தம் போடல, மோசே இடத்தில் அவரை மிரட்டல, ஆனால் பொறுமையாக அவர் பதில் சொன்னார். நாம சில நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபமே தவறாகத்தான் இருக்கிறது, அது சரியாக இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் தேவன் இங்கு கோபப்படாமல் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பொறுமையாக கேட்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு கேள்வி கேட்கிறார். அதே வசனத்தில் கடைசியாக, ஏன் என்னை அனுப்பினீர்? அவர் கேட்கிறார் பாருங்க, ஏன் என்னை அனுப்பினீர். அடுத்த கேள்வி பாருங்க. உண்மையிலேயே மோசேக்கு நன்றாக தெரியும் நம்மை ஏன் தேவன் அனுப்பினார் என்று அவருக்கு மிகவும் சரியாக தெரியும். ஆனாலும் தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், ஏன் என்னை அனுப்பினீங்க? இங்கேதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுல 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. மோசே இந்த கேள்வியை ஏன் கேட்டார் அப்படின்னா, ஒன்று, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பயம். அவன் பயப்படுகிறதுனாலே இந்த கேள்வியை தேவனை நோக்கி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதாக, முழுமையாக தேவன் ஏன் நம்மை அனுப்பினார் என்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். பூரணமாக இந்த கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும், நம்மை அனுப்பினதற்கு முழுமையான காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூட மோசே இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த கேள்வியினால மோசே தேவனுடைய முழு மீட்பின் திட்டத்திற்கு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டார். மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கிறார். யாத்ரா புத்தகத்தில் 5:23,
நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். பாருங்க, ஒரு கேள்வி கேட்கிறார். நீர் இந்த ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்று மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர் இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணல, ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு அர்த்தத்தில் இந்த ஒரு கேள்வி அமைந்திருக்கிறது. நீர் உமது ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்று கேட்கிறார். மோசேயுடைய இந்த 3 முறையீடுகளையும், இந்த 3 கேள்விகளுக்கும் தேவன் 4 பதில்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் மோசேக்கு சொன்ன பதிலின் மூலமாக மோசேயின் அந்த பயம் மோசேயிடத்திலிருந்து நீங்கியது. இரண்டாவதாக அவருக்குள் ஒரு விசுவாசம் அப்படி தலை துவங்கியது, ஒரு நம்பிக்கை வந்தது மோசேக்கு. தேவனுடைய பதில் நிமித்தமாக மோசேயிடம் இருந்த அந்த பயம் நீங்கியது, ஒரு விசுவாசம் வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. வாசிக்கலாம். முதலாவதாக யாத்திராம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். இரண்டாவது வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா என்று சொன்னார். அல்லேலூயா. இங்க தேவன் மோசேயோட பேசுகிறார். தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் மிக தெளிவாக பதில் சொல்கிறார். மூன்றாவதாக மோசே கேட்ட கேள்விக்கு முதலாவதாக பதில் சொல்கிறார். மூன்றாவது என்ன கேள்வி கேட்டார்னா, நீர் உமது ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றது. மூன்றாவதாக மோசே கேட்ட கேள்விக்கு தேவன் முதலாவதாக பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, தேவன் தம்முடைய வல்லமையை பார்வோனும் அவருடைய ஜனங்களும் காண வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருந்தார். இதுதான் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. பார்வோனும் அவருடைய ஜனங்களும் தேவன் விடுதலையாக்குவதை அவர்கள் காண வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருந்தார். இங்கே தேவன் முதலாக மீட்பை வெளிப்படுத்துகிறார். நான் இந்த ஜனங்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்கிறார். மீட்பது நிச்சயம், ஆனால் அது சற்று காலதாமதமாகலாம். ஆனால் வேத புத்தகத்திலே முதலாக தேவன் இங்குதான் வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு மீட்பர் என்பதை இங்குதான் வெளிப்படுத்துகிறார். தேவன் முதலாவது முச்செடியில் மோசேக்கு தரிசனமாகும் பொழுது மோசே கேட்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகத்தில் 3:14 வசனத்தில் அவர் சொல்றாரு, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றார். அவ்வளவுதான், போதும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று தேவனிடத்தில் கேட்டார். எப்போ முச்செடியில தேவன் தரிசனமாக இருக்கும் பொழுது இந்த மோசே தேவனை நோக்கி கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன என்று. அதற்கு அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே சொன்னார். அப்பொழுதும் நான் மீட்பர், நான் யெகோவா என்று சொல்லவில்லை. அது மாத்திரம் இல்லாமல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு கூட தேவன் தன்னை யெகோவா என்று வெளிப்படுத்தவில்லை. அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், யாத்திராகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்கிறார். என் அன்பு தேவ ஜனங்களே, முதலாக தன்னை மீட்பர் என்று இந்த இடத்தில் தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாருக்குமே வெளிப்படுத்தல. மோசே முச்செடியில தரிசனமாகும் போது கூட வெளிப்படுத்தல. இந்த இடத்தில் தான் தேவன் தன்னை மீட்பர் என்று முதலாக வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இந்த வேத புத்தகத்துல யெகோவா என்ற இந்த நாமம், இந்த பெயரானது கிட்டத்தட்ட 6800 முறைகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை அதை உபயோகப்படுத்தும் பொழுதும் தன்னை மீட்பராகவே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தேவன் தன்னை மீட்பராகத்தான் இந்த வேத புத்தகத்தில் யெகோவா என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தினார். இது ஒரு புதிய பெயர், இது ஒரு புரட்சிகரமான ஒரு பெயர், இது ஒரு புதிய பெயர். இந்த யெகோவா என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீதி உள்ளவராகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் என்று இந்த யெகோவா என்பதின் அர்த்தமாக இருக்கிறது. சரித்திரத்தில் இப்படிப்பட்ட நீதி உள்ள ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற எந்த விதமான தேவனையும் சரித்திரத்தில் நாம பார்க்கவே இல்லை, இதுவரைக்கும் பார்க்கல. மோசேக்கு அளிக்கப்பட்ட இந்த வெளிப்பாடு ஒரு புதிய ரட்சிப்பின் வெளிப்பாடு. இது யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுக்கவே இல்லை இதுவரைக்கும். இந்த யெகோவாவிய தேவன் இஸ்ரவேல் என்கிற ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் தேவன் அல்ல. இந்த யெகோவா என்கிற இந்த நாமத்தை, இந்த ஆராதனையை, தேவனை வணங்குவதை இஸ்ரவேலுக்கு யெகோவா மோசே புதியதாக அறிமுகப்படுத்தவும் இல்லை. வேதம் சில நேரங்களில், வேதத்துல நிறைய இடத்துல பார்ப்பீங்க, பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யெகோவாவின் வழிபாடு மீதியான இடத்துல இருந்து வந்தது என்று சொல்கிறாங்க. அதுவும் தவறு. அது மட்டுமல்ல, கேனியர்களின் தெய்வமாகவும் யெகோவாவை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதுவும் தவறு. யெகோவா என்பது விசேஷித்த தன்னிகரற்ற மீட்பர் என்பதின் அதன் நாமம். அல்லேலூயா. இரண்டாவதாக யாத்திராகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு, உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்களுக்கு தேவனாக இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள், நான் என்று அறிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே பார்க்கிறோம், மீட்கப்பட்ட ஜனங்களை தேவன் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய ஜனங்களாக சேர்த்துக் கொள்கிறார். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இதுதான் ஆண்டவர் சொல்ற அடுத்த பதில். உங்களை என்ன செய்யறாரா? மீட்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாக தேவன் என்ன செய்யறாரா? தெரிந்து கொள்கிறார். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட அந்த ஜனங்களை என்ன செய்யறாரா? ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர்களோடு அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்கிறது மாத்திரமல்லாமல் தேவன் அவர்களை தன்னுடைய ஜனங்களாக சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த மீட்கப்பட்ட ஜனங்களை உடன்படிக்கை செய்து ஒரு தனி சமூகமாக தேவன் உருவாக்கி கொண்டிருந்தார். இதுதான் அங்கு நடந்தது. மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனை தெய்வமாக கொண்டு ஒருமித்து ஐக்கியமாக சபையாக தேவனை வணங்க வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. இது ஆண்டவருடைய உன்னதமான திட்டத்தின் இரண்டாவது அம்ச திட்டம். அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம் யாத்திராகமம் புத்தகத்துல 7 மறுபடியும் அதே 7வது வசனத்தை வாசிக்கலாம். 6-7. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எல்லாம் யோசிச்சு பாருங்க, கர்த்தரோட திட்டத்தை பாருங்க, அழகா சொல்லிட்டு இருக்காரு பாருங்களேன். அவர் சொல்றாரு, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அடுத்த பதில் சொல்கிறார். மூன்றாவதாக ஒரு பதில் சொல்கிறார். நண்பு தேவ ஜனங்களே, நான் தான் உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிகிற அறிவில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வளர வேண்டும் என்று தேவன் சுத்தம் வைத்திருந்தார். தேவனை தமது மக்கள் பல வழிகளில் அறிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார். நான் தான் உங்களுடைய தேவன் என்று. அவர்கள் இஸ்ரவேல் தேவனை அறிவுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ள வழி வாய்ப்புகளை நிறைய எடுத்து வைத்திருந்தார். அன்பு தேவ ஜனங்களே, நம்மை குறித்தும் அவர் சொல்கிறார், நான் தான் உங்களுடைய தேவன் என்று. அல்லேலூயா. நான்காவதாக வாசிக்கலாம் 6வது 8வது வசனம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா,
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று. அதுதான் இங்க நான் உங்களை மீட்டு மக்களுக்கு என்ன செய்யறார்? ஆண்டவர் வந்து தன்னை மீட்டு அவர்களுக்கு ஒரு ஈவாக, நித்திய ஈவாக என்ன செய்யறாரா? அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்து எங்க வரணுமா? தேவனோட இணைந்து அவரை தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறது மாத்திரமல்லாமல் எங்க கொண்டு வந்து விடுறாரா? கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. மோசே கேட்ட ஏன் என்னை அனுப்பினீர் என்ற கேட்ட கேள்விக்கு பதில் பாருங்க, என்ன அழகா கொடுத்திருக்காரு அப்படின்னு. முதலாவது தன்னை மீட்பராக இந்த இடத்துல தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். இரண்டாவது இந்த மக்களுக்கு தான் வைத்திருந்த ஒரு நல்ல திட்டத்தை, தமது அனாதி தீர்மானத்தையும் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 அம்ச திட்டத்தை தேவன் வந்து மோசையோடு பேசிக்கொண்டிருக்கார். இந்த 4 அம்ச திட்டம் மோசைக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது மாத்திரம் இல்லாம ரோமர் எழுதிய நிருபம், இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த 4 அம்ச திட்டம் வந்து கொண்டே இருக்கும். நற்செய்தி நூல்களில் நாம 4 விதமான செய்திகளை அடங்கி இருக்கின்றன. முதலாவது அற்புதங்கள் அடங்கிய ஒரு பகுதி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா சோதனைகள், போதனைகள் அடங்கிய பகுதி, மூன்றாவது கிறிஸ்துவின் வெளிப்பாடுகள் அடங்கிய பகுதி, நான்காவது கிறிஸ்துவின் பாடுகளும் அதை பற்றிய ஒரு பகுதி. இது எல்லாமே நற்செய்திகளில் அடங்கி இருக்கிறது. முதலாவது நற்செய்தி நூல் இயேசுவின் போதனையை, சீசத்துவத்தையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த திருச்சபை என்பது தேவனுடைய மக்கள் அடங்கிய ஒரு சமூகமாக இருக்கிறது. இரண்டாவதாக கிறிஸ்துவின் பாடுகள், தேவன் கிறிஸ்து மூலமாக அருளுகிற மீட்பை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக அற்புதங்கள் அடங்கிய பகுதிகள், இதுல தேவனை அனுபவிக்கவும் அவரை அறிந்து கொள்ளவும் ஏதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக வெளிப்படுத்துதல் அடங்கிய ஒரு பகுதி, தேவன் அருளப் போகிற பரமராஜ்யம், புதிய வானம், புதிய பூமி, அதை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் இந்த நற்செய்தி நூலெல்லாம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய இந்த 4 அம்ச திட்டத்தையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் வந்து மோசையோடு சிறந்த உறவை ஏற்படுத்தி இருந்தார். அதன் மூலமாக, மோசையின் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக நேரங்களில் வெளிப்பாடுகளையும் கொடுத்து கொண்டு இருந்தார். தேவன் அவர்களை குறித்த அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் மோசை மூலமாக தெரியப்படுத்தி கொண்டே இருந்தார். அன்பு தேவ ஜனங்களே, மோசைக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, மோசையின் மூலமாக நமக்கும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்லாமல் தேவன் வந்து அவரோடு ஒரு சிநேகிதனாக இருந்ததினாலே முகமுகமாக தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தையும் மோசே பெற்றிருந்தார். வாசிக்கலாம் யாத்திராம புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். அல்லேலூயா. தேவன் வந்து மோசையோடு முகமுகமாக பேசினார் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் மோசையிடம் மட்டும்தான் முகமுகமாக பேசினார். அதற்கு பிறகு அவர் இஸ்ரவேலில் யாருக்குமே முகமுகமாக தரிசனம் கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் புத்தகத்தில் 34:12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 34:12, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினதில்லை என்று விளங்கும். இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினது இல்லை என்று விளங்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து மோசையோடு முகமுகமாக, எப்படி சிநேகிதனாக, நல்ல ஒரு நண்பனாக, என மோசே வந்து நிறைய நேரம் தேவனோடு தனித்து இருந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தார். அதனாலேயே இந்த தரிசனம் அவருக்கு கிடைச்சிருக்கு முகமுகமாக. அது மாத்திரம் இல்லாமல் ஆதியாகமம் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாக கண்டேன், நான் தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபு வந்து நான் தேவனை முகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை பார்ப்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, அது ஒரு அசாதாரணமான ஒரு காரியம். தேவனை பார்த்தாலே என்ன நம்ம உயிர் பிழைப்பதே கஷ்டம் என்று இங்கே உணர்த்தப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நியாயாதிபதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதனை கண்டு
கர்த்தருடைய தூதனை கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாக கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், பயப்படாதே, பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். நீ சாவதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய தூதனை கண்டு கிதியோன் சொல்றார், ஐயோ நான் முகமுகமாக தரிசித்தேனே என்று. அதற்கு கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், அதற்கு உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை முகமுகமாக யார் பார்க்கவே முடியாது. பார்த்தா என்ன ஆயிரும்? சாவு நிச்சயம். ஆனால் தேவனுடைய அனுக்கிரகங்கள் இருக்க வேண்டும். என்ன, மோசே கர்த்தரிடத்தில் வைத்திருந்த அந்த அன்பானது தேவன் மீது வைத்திருந்த அந்த ஆழமான அந்த உறவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு உறவை மோசே தேவனோடு ஒருமித்து வைத்திருந்தார். மோசே சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு மத்தியஸ்தர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் கூட்டமாக தான் தேவனை ஆராதிப்பாங்க, தனித்து ஆராதிக்க மாட்டாங்க. நிறைய நேரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பின்மாறி போய்கொண்டே இருந்தாங்க. அதனாலதான் மோசே கடவுளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக விளங்கி கொண்டிருந்தார். இஸ்ரவேல் கடவுளை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பின்னாடி சிலர் போயிட்டே இருப்பாங்க. தேவர் என்ன சொன்னாலும் சிலர் அதை கேட்காம என்ன செஞ்சிருக்காங்க, பின்மாறி போயிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் மோசே ஆண்டவருக்கும் இந்த ஜனங்களை குறித்து தேவனிடத்தில் சொல்லி இவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கை புதுப்பிக்கக்கூடியவராக அவர் ஒரு மத்தியஸ்தர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்படி பல சமயங்கள்ல இது நடந்து செயல்பட வேண்டியதா இருந்துச்சு. அந்த நேரம் எல்லாம் மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசினான் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாம ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனும் மோசையோடு முகமுகமாக பேசினார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் மோசையை தவிர அதற்கு பிறகு அவர் யாரிடத்திலும் முகமுக பேசவில்லை என்று நாம் உபாகம புத்தகத்துல 34:12 வாசித்தது போல யாரிடமும் அவர் முகமுகமாய் பேசவில்லை என்று வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் பெறவில்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சபையாகவும் கூட்டமாகவும் தான் தேவனை என்ன செஞ்சாங்க, தேவனோடு ஐக்கியமாக இருந்தார்கள். ஆனா மோசே தனிப்பட்ட முறையில தேவனோடு ஐக்கியமாக இருந்தார். அதனால தேவனோடு பேசுவது, முகமுகமாக பேசுவது ஒரு அனுபவத்தை அவர் பெற்றார். ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாருக்குமே அது கிடைக்கல. ஆனால் நமக்கு கிடைத்திருக்க புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவராகிய நாம், ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரோடு நெருங்கி உறவை ஏற்படுத்திக் கொண்டு அவரோடு ஒரு நண்பனை போல, ஒரு சிநேகிதனை போல அன்பும் பாசத்தோடு பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வத்தோடு நாம் இருக்கிறோம் என்பது இங்கே வெளிப்படுகிறது. நம்முடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு நாம் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் என்ன செய்யறோம், ஆண்டவரோடு தனித்திருந்து ஜபிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருக்கிறோம். இதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க சில தீர்க்கதரிசிகள் மூலமாக மட்டுமே தான் ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. நாம் தனித்திருந்து ஜபித்தால் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அதை புரிந்து கொள்கிற உணர்வு பூரணமாக நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனங்களே, இன்றைய நாளில் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தை சொல்லவில்லை, நமக்கும் சொல்லியிருக்கிறார். அந்த 4 அம்ச திட்டம், வேதம் முழுவதிலும் 4 அம்ச திட்டத்தை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். நமக்கு தான். அதனால மீட்கப்பட்ட இந்த ஜனமாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள் என்ன செய்யணுமா, நிலைத்திருந்து இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, இந்த திட்டத்தை அறிகிற அறிவினால் வளரக்கூடியவர்களாக இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்த்த இந்த வேத பகுதியில இந்த திட்டத்தை குறித்து நாம் என்னெல்லாம் பார்த்துக்கோங்கிறத நீங்க வீடுகளில் உட்கார்ந்து தியானம் பண்ணி ஆண்டவரோடு இன்னும் ஐக்கியமாக இருந்து நிறைய காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதாக பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம், விடுவித்த ஜனங்களுக்கு தேவன் நினைச்சிருக்கார், அவர்தான் தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். கர்த்தரே தேவன் என்று அவர்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்தான் தேவன் என்பதை நாம் நிறைய நேரங்களில் என்ன செஞ்சிருந்தோம், சில நேரங்கள் அவர் உதாசீனப்படுத்திருந்தோம். மோசே கேட்ட கேள்வி போல, இன்னாண்டவரே இப்படி என்னைய பண்ணிட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்காமல் தேவனுடைய சித்தத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
நான்காவதாக வாக்கு பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்துல நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஜெபித்து அவரோடு ஒரு ஐக்கியமாக இருந்து அவரோடு உறவாடி அவரோட நண்பனை போல அவர்கிட்ட பேசி ஒரு தகப்பனை போல அவர்கிட்ட பேசி அவர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 அம்ச திட்டத்தையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நாம முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். இரண்டாவதாக விடுதலை ஆனது மாத்திரம் இல்லாமல் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவரோட உடன்படிக்கை பண்ணி நாம் தேவ ஜனங்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக அந்த தேவ ஜனங்களாக மாறினது மாத்திரமல்லாமல் அவர் ஒருவரே தேவன், அவரை மட்டுமே நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் மட்டும்தான் நமக்கு தேவன், அவர் தான் நம்மை சிருஷ்டித்தார், அவர் தான் நமக்கு எல்லாமும், நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தது அவர்தான் என்று நாம் அதை விசுவாசித்து அவரை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நான்காவதாக அவர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் அவருடைய அராதி தீர்மானங்கள், திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம கொடுத்த ஆலோசனை நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கட்டளை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, தம்முடைய தாசன் மூலமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உடைய தீர்மானங்கள், திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற அநாதி தீர்மானங்களுக்காய், திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஐயா. தேவரீர் தம்முடைய தாசன் மூலமாக வெளிப்படுத்தின வார்த்தைகள் ஆலோசனை நடந்து ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்த தாசரை ஆசீர்வதிங்க, இந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக. தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்களுக்கு மகிமையாய் ஜீவிக்க பலன் தாரும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். மாப்பு சிற தொட்டியனை ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மீட்டுக் கொள்ளும். ஆண்டவரே, தேவ கிருபை இதுவரைக்கும் தாங்கிறதப்பா. இன்னமும் கிருபைகளை தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றும். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறிப்பா இந்த வருகை சமீபமா இருப்பதினாலே சந்திப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க, விழிப்பா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க, எச்சரிக்கையா இருக்க, கவனமா இருக்க எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடும் உலகெங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலை நிற்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.